अपना इस दुनिया में अगर हम किसी को मानते हैं मेरा है தன்னுடையவர்கள் என்று இந்த உலகத்தில் யாரையாவது நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், இவங்க என்னுடையவங்க என்னுடையவங்க. तो मेरा अब इस दुनिया में कोई नहीं है, सब धोखा देने वाले। ஆகவே இந்த உலகத்தில் என்னுடையவங்க யாருமே இல்லை, அனைவருமே ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியவர்கள். अभी भले कोई आत्माओं को इस बात की अनुभूति न हो रही हो, பலே இந்த நேரத்தில் சில ஆத்மாக்களுக்கு இந்த விஷயத்தினுடைய அனுபவம் ஏற்படவில்லை. लेकिन अभी जल्दी ही ऐसा टाइम आने वाला है, ऐसा भीषण समय आने वाला है। ஆனால் இப்பொழுது சீக்கிரமாகவே அப்படிப்பட்ட நேரம் வரவிருக்கிறது, இவ்வளவு பயங்கரமான நேரம் வரவிருக்கிறது. कि कोई किसी का नहीं रहेगा, யாருமே யாருடையவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. ये लास्ट की बात बताई या और किसी टाइम की बात बताई? இது கடைசிக்கான விஷயத்தை சொல்லிருக்காரா இல்ல வேற எந்த ஒரு டைமுக்காகவும் சொல்லிருக்காரா? लास्ट टाइम की आदि கடைசி நேரத்திற்கான की விஷயம், बात नहीं है। ஆரம்பத்தின் விஷயம் இல்லை. आदि में ऐसा कुछ नहीं हुआ, ஆரம்பத்தில் இப்படி எதுவுமே நடக்கல. अंत में होगा तो आदि में जरूर सैंपल के रूप में थोड़ा सा दिखाई दिया होगा। கடைசியில் நடக்கும் என்றால் ஆரம்பத்தில் கண்டிப்பாக கொஞ்சமாவது சாம்பிள் ரூபத்தில் தெரிஞ்சிருக்கும். क्या हुआ था? என்ன நடந்துச்சு? पाकिस्तान का जब बंटवारा हुआ था இந்துஸ்தான் பாகிஸ்தானுக்கு எப்பொழுது பிரிவினை ஏற்பட்டதோ, और कराची में जब ट्रांसफर हुआ था, பிறகு கராச்சியில எப்பொழுது டிரான்ஸ்பர் ஏற்பட்டதோ, कहां से कहां? எங்கிருந்து எங்கு? सिंध हैदराबाद से कराची में जिन बाबा के बच्चों का ट्रांसफर हुआ था, சிந்த் ஹைதராபாத்ல இருந்து கராச்சிக்காக எந்த பாபாவினுடைய குழந்தைகளின் டிரான்ஸ்பர் ஏற்பட்டதோ, तो उस समय स्थिति क्या थी? அப்பொழுது எப்படிப்பட்ட நேரமாக இருந்தது? ट्रेन की ट्रेन काट डाली गई थी, ஒவ்வொரு ட்ரெயினையும் வெட்டி போட்டாங்க, की नदियां बह रही थी, ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. बीवी बाल बच्चों को संभालने की किसी को ध्यान था ही नहीं। அப்பொழுது குழந்தை குட்டிகள் மனைவிகளை பார்த்துக்கணும் என்று யாருக்குமே அந்த ஞாபகம் இல்லை. सब अपने अपने में लगे हुए थे, அனைவரும் தனதில் தான் ஈடுபட்டிருந்தார்கள். जिसको जहाँ सर छुपाने की जगह मिली भाग खड़ा हुआ। யாருக்கு எங்கு தன்னுடைய தலையை மறைத்து கொள்ளணும் என்ற இடம் கிடைத்ததோ அங்க ஓடுனாங்க. तो आदि में हुआ है सो अंत में भी होगा। ஆகவே எது ஆரம்பத்தில் நடந்திருக்கிறதோ அது கடைசியிலும் நடக்கும். एक ही सहारा रह जाएगा, அனைவருக்கும் ஒரே ஒரு இடம்தான் இருந்துவிடும், और सब सहारे टूट जाएंगे। மற்ற அனைத்து துணைகளும் உடைந்துவிடும். तो अब पक्का कर लेना चाहिए कि सब दुख देने वाले हैं। ஆகவே இப்பொழுது பக்காவாக்கி கொள்ளணும், அனைவரும் துக்கத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அப்படின்னா आत्माएं आत्माओं को सुख नहीं दे सकती, ஆத்மாக்களால் ஆத்மாக்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. एक सुखदाता बाप ही सृष्टि पर है, ஒரே ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியவர் தந்தை தான் இந்த உலகத்தில் இருக்கிறார், आया हुआ है, वो வந்திருக்கிறார். सबको सुख देने के लिए आया हुआ है। அவர் அனைவருக்கும் சுகத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். डरती दुनिया से सबको ले जाते, தந்தை இந்த அழுக்கான உலகத்திலிருந்து அனைவரையும் கொண்டு செல்கிறார். इसलिए அதனால் अब बुद्धि योग अपने घर से लगाना। இப்பொழுது புத்தி யோகத்தை தன்னுடைய வீட்டோடு இணைக்கணும். क्या என்ன? कहाँ लगाना बुद्धि योग? எங்கே ஈடுபடுத்தணும் புத்தி யோகத்தை? है अपने घर से, தன்னுடைய अपने बाप வீட்டோடு, से नहीं தன்னுடைய தந்தையோடு இல்லையா? है, बाप से भी लगाना है, घर से भी लगाना है, தந்தையோடும் இணைக்கணும், வீடோடையும் स्वर्ग से भी இணைக்கணும், लगाना है, ஸ்வர்கத்தோடும் இணைக்கணும், मुक्ति धाम से भी लगाना है। முக்தி தாமத்தோடும் இணைக்கணும். अरे एक से बुद्धि योग लगाना है या ढेरों से बुद्धि योग लगाना है? அரே ஒருத்தரோட புத்தி யோகத்தை இணைக்கணுமா இல்லையானால் நிறைய பேரோட புத்தி யோகத்தை இணைக்கணுமா? है? हाँ, वो जो एक है वो शरीर ही उसका जैसे धाम है। அந்த ஒருத்தர் யார் இருக்கிறாரோ அவருடைய உடலே தாமம் ஆகும். इसका எதனுடைய தாமம்? तीन सोल का யாருடைய உடல்? சுப்ரீம் சோலுடைய உடல். वो धाम भी हो गया அவர் தாமமும் ஆகிவிட்டார், और वो सुख धाम भी हो गया। பிறகு அவர் சுகதாமமும் ஆகிவிட்டார். ऐसे नहीं कि मुक्ति धाम ही है, இப்படி இல்லை, வெறும் முக்தி தாமம் மட்டும்தான். क्या है, என்ன ஆகும்? सुख धाम भी है। சுகதாமமும் ஆகும். माने उसमें सत्य संकल्प ही चलने हैं, दुष्ट संकल्प नहीं चलने हैं। அப்படியானால் அவரில் எல்லாமே உண்மையான எண்ணங்கள் தான் ஓடும், பொய்யான எண்ணங்கள் ஓடாது. सभी को अपने स्वास्थिति को अचल अडोल और अपने बुद्धि को मन के लाइन को क्लियर रखना है।
அனைவருக்கும் தன்னுடைய சுயஸ்திதி, பிறகு ஆடாமல் அசையாமல் தன்னுடைய புத்தியை, பிறகு மனதினுடைய லைனை கிளியராக வைக்கணும். लाइन क्लियर होगी तो टचिंग होगी। லைன் கிளியராக இருந்தால் டச்சிங் ஏற்படும். बाप दादा ने पहले भी कहा था, பாப் தாதா முன்னால் கூட சொல்லியிருந்தார், उन्होंने वायरलेस है, आपकी वाइसलेस बुद्धि है। அவர்களுடையது வயர்லெஸ் ஆகும், ஆனால் உங்களுடையது வாய்ஸ்லெஸ் புத்தியாகும், விகாரங்கள் இல்லாத புத்தியாகும். अव्यक्त वाणी 20 फरवरी 2001 पृष्ठ 61 अंत। तो मुझे याद करो तो तुम मेरे पास आ जाएंगे। என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என்னிடம் வந்து விடுவீர்கள். अपने देह और देह के संबंधियों को याद करते रहोगे தன்னுடைய தேகம் பிறகு தேகத்தினுடைய சம்பந்தங்களை நினைவு செய்து கொண்டே இருந்தால் तो क्या होगा? அப்பொழுது என்ன ஆகும்? मेरे पास नहीं आ जाएंगे, फिर उन्हीं के पास रहेंगे। என்னிடம் வரமாட்டீர்கள், அவர்களிடமே தான் இருப்பீர்கள். आदि में क्या हुआ? ஆரம்பத்தில் என்ன நடந்தது? आदि में क्या हुआ? என்ன நடந்தது? यज्ञ के आदि में भी ऐसा ही हुआ ना। யக்னத்தின் ஆரம்பத்திலும் இப்படிதான் நடந்தது இல்லையா? जिनकी याद पक्की थी, मजबूत थी, யாருடைய நினைவு பக்கவாக இருந்தது, ஸ்ட்ராங்காக இருந்தது, जबरदस्ती घर छोड़ करके ताले तोड़ करके नहीं आ गए। அவர்கள் வலுக்கட்டாயமாக வீடை விட்டு விட்டு பூட்டை உடைத்து விட்டு வரவில்லையா என்ன? ऐसे नहीं घर वालों का विरोध करके उनको मार काट करके आ गए हों। இப்படி கூட இல்லை, வீட்டில் இருக்கக்கூடியவர்களை அப்போசிஷன் பண்ணிவிட்டு அவர்களை அடித்து விட்டு வந்தார்கள் என்று. वो टाइम ऐसा हो गया, அந்த டைம் அப்படி இருந்துச்சு, ड्रामा ऐसा बन गया। டிராமா இப்படி இருந்துச்சு. उनके योग बनने, उनकी याद के बनने ऐसा அவர்களின் யோகத்தினுடைய பலம், நினைவினுடைய பலம் ऐसी स्थिति बना दी இப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி விட்டது. कि वो बाप के पास आ गए। जिसको அவர்கள் தந்தையிடம் வந்து விட்டார்கள். जो ट्रेन मिलनी थी वो ट्रेन मिल गई। யாருக்கு எந்த ட்ரெயின் கிடைக்கணும்னு இருந்துச்சோ அவங்களுக்கு அந்த ட்ரெயின் கிடைச்சு விட்டுச்சு. अब भी ऐसे ही होगा। இப்பொழுதும் அதே போல்தான் நடக்கும். वो जो आए थे वो बात अलग थी। जिस அவர்கள் யார் வந்தார்களோ அதனுடைய விஷயம் தனியாக இருந்துச்சு. समय कराची और हिंदुस्तान पाकिस्तान का फैसला हुआ, அந்த நேரத்தில் கராச்சி, இந்துஸ்தான், பாகிஸ்தானுடைய முடிவு ஏற்பட்டுச்சு, अलग अलग हो गया, बंटवारा हो गया, उस समय की बात है। பிரிவினை ஏற்பட்டுச்சு, தனித்தனியாக ஆகிவிட்டது, அந்த நேரத்திற்கான விஷயமாகும். उस समय ताली तोड़ने की दरकार ही नहीं है? सब अपनी अपनी पड़ी थी भागने की। அனைவருக்கும் தன்னுடையதுதான் இருந்துச்சு, ஓட வேண்டியதாக இருந்தது. किसी को ये ध्यान ही नहीं रहा कौन कहाँ जा रहा है। யாருக்கும் இது நினைவிலே இல்லை, யார் எங்க போறாங்கன்னு. तो जिसको जहाँ पहुँचना था वो वहाँ पहुँच गए। ஆகவே யாருக்கு எங்க போகணும்னு இருக்கோ அவங்க அங்க போயிட்டாங்க. तो मुझे याद करो तो तुम मेरे पास आ जाएंगे। बाबा ஆகவே நீங்கள் என்ன நினைவு செய்யுங்கள், என்னிடம் வந்து விடுவீர்கள். ने पहले बता दिया, तुम अपना लटू लेजमा पहले से संभाल के रखो। பாபா முதல்ல சொல்லிவிட்டார், நீங்க தன்னுடைய மூட்டை முடிச்சிய முதலியே பேக் பண்ணி வைங்க. हाँ, तैयार होके रहो, बैग एंड बैगेज अपना तैयार करके रखो। மூட்டை முடிச்சு ரெடியாக வைங்க. अभी टाइम ज्यादा नहीं है, ரெடியாக இருங்க, இப்பொழுது நேரம் அதிகமாக இல்லை. कभी भी कुछ भी हो सकता है। எப்பொழுது வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். हमेशा तैयार रहना चाहिए, ज्यादा समय नहीं है। எப்பொழுதுமே தயாராக இருக்கணும், நிறைய நேரம் இல்லை. अव्यक्त संदेश 18 जनवरी 1969 पृष्ठ 5 मध्य। ஓம் சாந்தி.